ஜெய் குருதேவ். பகவத்கீதை 4th சாப்டரில் 6th ஸ்லோகம். இது ஆத்தியாத்மிகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பி சன் பிரகிருதிம் ஸ்வா அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. இது நான் பிறப்பு இல்லாதவனும் அழிவு இல்லாதவனுமாக எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருத்தியை வசப்படுத்தி கொண்டு என்னுடைய யோக மாயினால் வெளிப்படுகிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். மொத்த யோக வித்யின் லட்சியம் என்ன அப்படின்னா, சம்பூர்ண சிருஷ்டியில் உன்னை சுத்தும் அக்ஷரத்தோட எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கு. எந்தவித அதிசயமும் இல்லாமல் லிபரலாக ஸ்ரீ கிருஷ்ணனை சுற்றி எப்படி சுற்றுறதோ ஒன்றை சுற்றியும் சுற்றும். பிரகிருதி எப்படி சுற்றும், அதற்கு தேவைப்பட்ட சூத்திரம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, ஆத்தியாத்மிக மனோமய விஞ்ஞானம். இது இப்போ பிரபஞ்சத்தில் ரொம்ப எல்லாருமே பேசுகிறா. மனுஷ மனோமய விஞ்ஞானம் நேமும் தெரியணும். இப்போ உள்ள மனோ விஞ்ஞானத்துக்கும் ஆத்தியாத்மிக மனோ விஞ்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் சைக்காலஜி இது பாவத்தால் வருகிறது. 160% இதனால தான் வருது. பிபி, டயபெட்டிஸ், முழங்கால் வலி, கை கால்லாம் பிடிமானம் இல்லாமல் போகிறது, அல்சர், இதெல்லாம் தப்பு ஒரு இதனால் தப்பான வாக்குவாதத்தினால பாவனாத்மகத்தால் எமோஷ்னல் இது வருது. இதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப சுலபம், அதை கற்றுப்போம். 2வது மென்டல் சைக்காலஜி, மானசிக மனோவிஞ்ஞானம். மனசு வேற, பாவம் வேற. ரொம்ப பெரிய சர்ஜன் ஆப்ரேஷன் நிறைய பண்ணுவார். அவர் ஒரு 1000கணக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார். ஆனால் அவரோட பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ ஆப்ரேஷன் செய்ய மாட்டார். எதனால் அப்படின்னா, எமோஷனல் சைக்காலஜி இடைஞ்சல் தண்டுறது. என் பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளே இதை சில சமயம் நம்ம வீட்டிலையே பார்ப்போம். சமையல் நன்னா பண்ணுவோம். இன்றைக்கி யாரான்னு கெஸ்ட்டு வரா, ரொம்ப நன்னா பண்ணணும்னு நினைக்கும்போது அன்றைக்கி சமையல் சரியாகவே வராது. அதேமாரி ஸ்வீட்டு கூட. இது எல்லாரோட அனுபவமும் இருக்குது. மனோவிஞ்ஞானத்திலேருந்து வெளியே வரணும். நம்ம இந்த சமாஜத்தில் மனசில் அந்த ஒரு பாவம் இருக்குல்ல, எமோஷ்னல் சைக்காலஜி, அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். எல்லாத்துக்குமே காரணம் எமோஷ்னல் சைக்காலஜி தான். நீ இதை ஃபாலோ பண்ணுறியா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படின்னு நீ கேட்டால், எனக்கு உள்ள மானசிக மனோவிஞ்ஞானம் பாவ மனோவிஞ்ஞானத்துக்கு வித்தியாசம் தெரியறதா? மனசுங்கிறது வேற, பாவங்கிறது வேற. நம்ம 2 பேர்த்துக்கும் அடிமைப்பட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி தெரிஞ்சுக்க போகிறோம். இதனோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிறது
கஷ்டம். எல்லாரும் நோட்ஸ் எழுதுகிறா, அந்த நோட்ஸ் எழுதினதை எல்லாரும் கம்பேர் செஞ்சுக்கிறா. நீங்கள் இதை நோட்ஸ் எழுதுங்கோ, அப்புறம் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டேப் ரெக்கார்டரில் போட்டு 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 கேளுங்கோ. அடிக்கடி கேட்டால் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி புரிஞ்சுக்க முடியும். மானசிக மனோவிஞ்ஞானமும் பாவனாத்ம மனோவிஞ்ஞானமும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் மாமியார் மாட்டுப்பெண். எப்படி இருந்தாலும் அந்த மாமியாரும் வீட்டுக்கு பொண்ணு தான், இங்கே வரும்போது மாட்டுப்பெண்ணாக இருக்கா. அவளுக்கு புள்ள ஆன அப்புறம் அவளுக்கு ஒரு மாட்டுப்பெண் வருது. இவ 2 பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு எப்போதுமே கரக்கரன்னு தான் இருக்குது. எங்கேயாவது 1-2 எக்ஸப்ஷன் இருக்கலாம். இதில் எமோஷனல் சைக்காலஜியில் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். சிஷ்யோட எப்படி சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறது? ஆத்தியாத்மிக நிர்வச்சனம் என்ன? சமஸ்த சிருஷ்டியோட சம்பந்தம் வச்சுக்கணும். இப்போ சாய்பாபாக்கெலாம் நாய் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டாலே அவளுக்கு வயிறும்பின மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லா குருக்கும் இதெல்லாம் இருக்குது. நமக்கு எமோஷனலாக பசி தாகம் எல்லாமே இருக்குது. மென்டல் சைக்காலஜியும் சம்மந்தம் இருக்குது. டாக்டரை இதை எல்லாருக்கும் ஆப்ரேஷன் செஞ்சாலும் அவரோட குழந்தைக்கு அவர் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா பிராணியோட பரிபாஷை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மானசிக சைக்காலஜி தெரிஞ்சுடுத்தோன்னா நமக்கு எதிராக இருக்கிறவளோட சைக்காலஜி நமக்கு புரியும். பாவனாத்மகமான மனோவிஞ்ஞானம் சம்பந்த பாந்தவியம் ரிலேஷன்ஷிப்பும் புரியும். மானசிக மனோவிஞ்ஞானமும் ஜந்து விருட்சம் கணிஜ ஜகத்தில் இது புரிஞ்சுக்க முடியும். இதை ரொம்ப இதெல்லாம் பழக பழக தேவர்களோட லோகமும் புரியும். ஆத்தியாத்மிக சைக்காலஜியில் உள்ள சம்பந்தம் பாவாதீத ஸ்திதியில் மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கீதையில் ஒரு ஸ்லோகம், யானிசாம் சர்வபூதேஷுன்னு. ராத்திரி தூங்கும்போது எந்தவித அனுபூதியும் இல்லாமல் மனசு லயமாறுது. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அதை தெரிஞ்சுக்கோ. ராத்திரி நம்ம நன்னா தூங்கும்போது எந்தவித அனுபூதியும் கிடையாது, மனசு லயமாகிறது தூங்கிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. 2 ஜீவாத்மாவுக்கு பிண்டாண்டம் பிரம்மாண்டத்திற்கு உள்ள சம்பந்தம் கூட தெரிஞ்சுப்போம். பிண்டாண்டம் அப்படின்னா மனுஷ சரீரம், பிரம்மாண்டம் அப்படின்னா மனுஷா இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே பிரம்மாண்டம். இந்த மனுஷனை நம்ம தவிர மற்றது எல்லாமே பிரம்மாண்டம். நோ லிமிட்டு. பிண்டாண்ட பிரம்மாண்ட சமன்மயம் செய்கிறது ஜீவாத்மா. இதை தான் சோல் அப்படின்னு சொல்கிறா. ஆத்மாவை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறா. இங்கிலீஷில் இந்த 2 பதத்தையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறா. ஆத்மா சர்வவியாபி, எல்லார்ட்டையும் இருக்குது.
ஜீவாத்மாங்கிறது உன்னோட தனிப்பட்ட சேதனத்துவம். சிருஷ்டி வேற. அதாவது ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் பிரம்மாண்டத்தோடு சம்மந்தப்பட்டது, ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சோலோட சம்மந்தப்பட்டது. ஆத்மா வந்து சர்வ வியாபி. பிண்டாண்டம் ரெண்டும் சேர்ந்துக்கிறது தான் ஜீவாத்மா. பிரம்மாண்டம் ஸ்கின் உள்ள இருக்கிறது பிண்டாண்டம். பிரம்மாண்டங்கிறது இந்த ஸ்கின்க்கு வெளியில் எல்லாம் பிண்டாண்டம், பிரம்மாண்டம். மறுபடியும் சொல்கிறேன், பிரம்மாண்டங்கிறது ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்குது, பிண்டாண்டங்கிறது உள்ளே இருக்குது, ஸ்கின் உள்ளே இருக்குது. ரெண்டுத்தையும் அந்த வேறுபடுத்துறது இந்த ஸ்கின் தான். ஜீவாத்மா சோல். பிரம்மாண்ட நேமமும் பிண்டாண்ட நேமமும் தெரிஞ்சுப்போம். இது ரெண்டும் எதற்கு சேர்ந்து இருக்கு? நீ வேற, சிருஷ்டி வேற. ஸ்ரீ சுக்தத்தில் இதை பற்றி நல்லா விவரமாக சொல்லியிருக்கு. மொத்த எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர்லேருந்து வந்திருக்கு. எல்லாம் ஒரே ஒரு ஆதாரம், ஓம்ஸ்லா. 15 நேமத்தோடு இருக்குது. எப்படி அற்புதமான மேஜிக் நடக்கிறது! ஒரு நேமத்துக்கு இன்னும் ஃபுல் ஆகலை. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஓம்ஸ்லா மீது ஆதாரப்பட்டிருக்கு. நாம் பிண்டாண்ட பிரம்மாண்ட சமன்மயம் தெரிஞ்சுக்க போகிறோம். சமன்மயம் எதனால் நடக்கிறது? இந்த ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தான் இது நடக்கும். ஜீவாத்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. நாம் அந்த வித்தையை தெரிஞ்சுக்க போகிறோம். 3, பிண்டாண்டத்தில் உள்ள அநேக கோஷம் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இன்னும் 2 கோஷம் கூட இருக்குது. இதனோட நேமம் பற்றி தெரிஞ்சுப்போம். பிண்டாண்டத்தோட நேமம் தோலுக்கு கீழே இருக்குது. இதுக்கு மேலே என்ன லட்சணம் அதை தெரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த சித்திர விசித்திர பவர் என்ன, சூப்பர் நார்மல் பவர், அதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது விபூதி வரவழைக்கிறது, விக்கிரகம் வரவழைக்கிறது, எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கில் சொன்னபடி எந்த கிழமை என்ன செய்யணுமோ அப்படியே செஞ்சு பாருங்க. பலவந்தமாக சொல்கிறேன், எந்த சாயி போகணுமோ நீ செய்யலை, நீ எந்த சாய்க்கு போனாலும் நீ செய்யலை அப்படின்னாலும் குரு சொல்கிறா, உனக்கு இதை பலவந்தமாக சொல்கிறா, நீ செய்யலை அப்படின்னாலும் சொல்கிறா. ஏன் சொல்கிறா அப்படின்னா, இப்போ சொல்லலை அப்படின்னா இன்னும் 24 கோடி வருஷத்துக்கு பிறகும் கூட இந்த வித்யை வெளியில் வராது. அதனால என்ன மாஸ்டர், வரலைன்னா என்ன அப்படின்னு நீ கேட்ப. ஆகார நியமத்தில் எண்ணெய், புளி, மிளகாய் இல்லாமல் சாப்பிட சொன்னேன். இதை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அதனோட பலனை அவள் அனுபவிக்கிறா. நான் இதெல்லாம் பண்ண முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது உன்னோட கர்மா. உனக்கு இன்னும் கற்றுக்க வேலை வரல, அதான் சொல்ல முடியும். 3 அல்லது 4 வருஷம் இந்த ஆகார நியமம் ஃபாலோ செய்கிறவா, ஆசனம் பிராணாயாமம் எல்லாம் கலந்து செய்கிறவா நிறைய அவளுக்கு பலனை அனுபவிக்கிறா. நீ இதை உடனே ஆச்சரணம் பண்ணினா அதீந்திரிய சக்தி உனக்கு வரும். எல்லாருக்கும்
வேணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு உண்டான வேலை பண்ண முடியலன்னா எப்படி கிடைக்கும்? சத்ய சாய்பாபா கிட்ட டிவோட்டிஸ்லாம் வந்து உட்காந்துருக்கா. அதில் ஒருத்தருக்கு மட்டும் சத்ய சாய்பாபா இவ்வளோ எல்லாம் பண்ணுறாரு, இவரோட மனசில் என்ன ஓடுறது, தலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சத்ய சாய்பாபா பகவான் பக்கத்துலேயே வந்தார். இவரோட எண்ணம் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து தலைமையில் கையை வைக்கிறார். உடனே அவனு அந்த டிவோட்டிக்கு அப்படியே தலை என்னென்னவோ ஆகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி ஒரு பக்கத்தில் பாபா வேண்டாம் வேண்டாங்கிறா, ஒரு பக்கத்தில் பாபா பாபான்னு சொல்கிறா. என்னென்னமோ எங்கெங்கேயோ கேட்குறது, அந்த சத்தம்லாம் கேட்குறது. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அலபாயிருது, ஒரு மாதிரி நடந்து பிஹேவ் பண்ணுறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான். பாபா இன்னொரு பக்கம் வந்து அதை வந்து தலையில் கை வச்சு சொன்ன உடனே அது சமாதானம் ஆகிடுது. அந்த சக்தி கேவலம் நேமம் மூலம்தான் வரும், சாமூகிகமாக ஜீவிச்சாதான் வரும். கலோ சங்கே, நீ வந்து இதை நீ புரிஞ்சு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வெளியில் இருக்கிறவா எதுவும் இதை சாதனையும் பண்ணாதவா இதை தெரிஞ்சு அவள் ஃபாலோ பண்ணுறா. நீ இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டா 5-6 மாதத்துலேயே உனக்கு அந்த சக்தி வரும். அது வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். இது வந்து அசம்பாவம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நீ பட வேண்டிய கஷ்டத்தை நீ பட்டு தான் ஆகணும். ஒன்று ஆத்தியாத்மிக மனோவிஞ்ஞானம், 2 பிண்டாண்ட பிரம்மாண்ட மத்தியத்தில் உள்ள ஜீவாத்மா ரோல். ஜீவாத்மா என்ன பண்ணுறது? இதை 13வது சாப்டரில் க்ஷேத்ரஜ்ஞோ ரேவ மந்திரம் ஞானச சூஷா பூத பிரகிருதி மோட்சம் சயே விதுர்யாந்தி தே பரம். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞா இவற்றினோட வேறுபாட்டை பிரகிருத்தியோட செயல்கள் ரெண்டுத்துலேருந்து விடுபடுறதையும் யார் ஞானக்கண்ணால் தத்துவ ரீதியாக பார்க்குறாளோ அந்த மகாத்மாக்கள் பரமாத்மாவை அடையிறா. அதாவது 7 கோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் இருக்குது 49 கோஷம். அனுமான் சாலிசால இதெல்லாம் விவரமாக இருக்குது. ரிபிட்டேஷன், அதாவது திருப்பி படிக்கிறது. அதாவது ஒரு ஸ்லோகத்தை அனுமான் சாலிசாலாம் அர்த்தம் புரிஞ்சு படித்தா ஓகே, அர்த்தம் புரியலைனாலும் அதுக்கு உண்டான பலன் அதுக்கு வரும் கண்டிப்பாக. அது ரிவிக்ஷனாக நடக்கிறது. அப்போ அதீந்திரிய சக்தி எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கிடைக்கும். அதுக்கு அது ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம் குரூப்பாக பண்ணணும். உன் ப்ராக்ரஸை நன்னா செய்ய முடியும். நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால உன்னோட ரெஸ்பான்சிபிள் நிறைய ஆகும். நீ எப்படி சமன்வயம் பண்ணிக்கிறங்கிறது குருவோட ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதை மனனம் செய். கண்ணை முடிக்கோங்க. கிருஷ்ண ட்ரீட்டி ஆஃப் ஒயிட் மேஜிக் வித்யா தெரிய ஆதாரமானது பாயிண்ட்ஸ் என்னென்ன. மகாத்மா சொன்னது அனுகூலமாக லாஜிக் இருந்தாக்க நீ அதை ஃபாலோ பண்ணு.
யாரோ சொன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லாத. இந்த குரு சொன்னா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலேருந்து நீ வெளியில் வா. சிலர் நன்னா ஆணித்தரமாக சொல்கிறதுனால நீ அக்செப்ட் பண்ணிக்காம உனக்கே இந்த மார்க்கம் இந்த சொன்னால் புரியுறதா, புராண உபநிஷத்தில் வேதத்தில் இருக்கா அப்படின்னு நீ கவனி. ரெண்டாவது, நீ இதெல்லாம் பண்ணும்போது உன்னோட ரெஸ்பான்சிபிள் ஜாஸ்தியாகும். அதையும் நீ சமன்வயம் செஞ்சுக்கிறதுக்கு தெரியணும். இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானமும் ரொம்ப அவசியம் என்று நினைக்கிறேன் நான். இந்த ஞானத்துக்காக இந்த பாத்தியத்தை நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நீ ஆலோசனை பண்ணாத. எப்படி 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பாடம் கொஞ்சமாகவும் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பாடம் நிறையாவும், டிகிரி படிக்கும்போது இன்னும் நிறையாவும், பிஹெச்டி பண்ணும்போது இன்னும் நிறையாவும் படிக்கிறாள்ல, அந்த மாதிரி நீ இதெல்லாம் பண்ணும்போது உன்னோட ரெஸ்பான்சிபிள் நிறைய தான் ஆகும். நீ அதை பேர் பண்ணிக்க தெரியணும். நான் இதை பண்ணும்போது என்னோட பாத்தியத்தை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டேன்னு நீ மனசில் நினச்சிக்கோ. உனக்கு தெரிஞ்சு தெரியாமலுமே நீ ஆத்தியாத்மிக விஞ்ஞான வழியில் நீ போயின்னு இருக்க. மூணாவது, ஸ்ரத்த சபூரி. சிருஷ்டி ஆரம்பம் முதல் கோடி வருஷம் முதல் இதே தான் சொல்லிட்டு வருது. எப்போ இருந்தாலும் மனுஷன் இந்த வழி வந்து தான் ஆகணும். நீ இப்போ வரலையா, ஓகே, அடுத்த ஜென்மத்தில் வரணும். இந்த வழி போகாமல் நீ மேலே போக முடியாது. மனுஷா கஷ்டப்பட்டாலும் ஸ்ரத்தா சபூரியோடு இருப்பேன் அப்படிங்கிறது நீ பழகிக்கணும். நீ இதை கற்றுண்டாதான் இது உங்ககிட்ட மறைஞ்சு இருக்கிற அந்த ஜாக்கிரதமாக இருக்கிற இந்த விஞ்ஞானம் வெளியில் வரும். ஆத்தியாத்மிக மனோவிஞ்ஞானத்தை பிண்டாண்ட பிரம்மாண்ட மனோவிஞ்ஞானத்தோட தெரிஞ்சுப்ப. அந்த ரகசியம் ஏழு கோஷங்கள் பற்றி, இந்த 7 கோஷங்களில் வைத்தியானிகமாக இதில் மறைஞ்சு இருக்கிற அதி இந்திரியமான சக்தி ஜாகரணை செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரீசுக்தத்தில் இதை பற்றி நன்னா விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஜெய் குருதேவ்.